சுவாமியை சரணமையப்பா. ஐயனன் ஆலய தரிசனத்துல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கஷேத்திரம் குட்டூர் பாலசாஸ்தா கஷேத்திரம். பரசுராமனால் உருவாக்கப்பட்ட கேரள பூமியில் உள்ள 108 சாஸ்தாலயங்கள்ல இதுவும் ஒரு விசேஷமான கஷேத்திரம். கேரள தலைநகராக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துக்கு அருகில உள்ள வாமனபுரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவில். இந்த கோவிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, வழக்கமா ஊர்ல குழந்தைகள்லாம் விளையாடும். ஞாபகமா குழந்தைகள்லாம் விளையாடும் போது எப்படின்னா கோவில் கட்டி விளையாடுறதுன்னு ஒரு சடங்கு உண்டு குழந்தைகள் மத்தியில. எப்பவுமே எல்லா குழந்தைகளும் சேர்ந்து சின்ன வயசுல நம்மளும் விளையாடி இருப்போம். அப்படி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கோவில் கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி எந்த சுவாமிக்கு கோவில் கட்டுறா அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சாஸ்தா பேரில் உள்ள பக்தி கொண்ட காரணத்தினால அந்த குழந்தைகளும் நான் சாஸ்தாவுக்கு கோவில் கட்டுறேன், நான் ஐயப்பனுக்கு கோவில் கட்டுறேன்னு சொல்லி டெய்லி அந்த ஹரிவரபுத்திர சுவாமிக்கு கோவில் கட்டி விளையாட்டா பூஜை பண்ணுவாங்க. இந்த குழந்தைகள் விளையாட்டா கட்டின கோவில்ல சுவாமி சந்தோஷமாயி சாநித்தியம் கொண்டுட்டாங்க. இப்படி அந்த குழந்தைகளுக்கே தெரியாமல் அவர்கள் விளையாட்டா கட்டின கோவில்ல பகவான் வந்து குடிகொண்டிருக்க. டெய்லி குழந்தைகளும் இதே போல விளையாடிட்டு இருக்கா. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பூதிரி இந்த குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு இருக்க. ஒரு விசித்திரமான சம்பவம் டெய்லி நடக்கிறது. என்ன அப்படின்னா, விளையாட போகும்போது குழந்தை 12 பேர் போவா. திரும்பி வரும்போது பார்த்தா 11 பேர் இருப்பான். மறுநாளைக்கு பார்த்தா 9 குழந்தை விளையாட போகும், திரும்பி வரும்போது 8 குழந்தைகள் இருக்கும். இப்படி அனுதினமும் எவ்வளவு குழந்தைகள் விளையாட போனாலும் அது ஒரு குழந்தை கம்மியா தான் திரும்பி வரது இருக்கும். இவர் விளையாட்டா ஒரு நாளைக்கு பார்த்தா 2 நாளைக்கு பார்க்க ஆரம்பிச்ச உடனே சந்தேகம் ஏற்படுவது நிச்சயம் என்ன ஆரம்பிக்கிறார், குழந்தைகள் எப்படி போறாங்க. டெய்லி பார்க்கும்போது இந்த குழந்தைகளோட எண்ணிக்கை டெய்லி எவ்வளவு குழந்தைகள் போனாலும் ஒரு குழந்தை கம்மியா தான் திரும்பி வருது. என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு வேண்டி அந்த இடத்த போய் பார்த்தபோது அந்த குழந்தைகள் கோவில் கட்டி விளையாடி இருக்கிறத அவளுக்கு புரிஞ்சுது. என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. அன்னைக்கு இரவுல அவருடைய கனவுல பகவான் தோன்றினார். உன்னுடைய சந்தேகம் நியாயமானதாப்பா, கள்ளங்கபடம் இல்லாத இந்த குழந்தைகளுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன். இந்த குழந்தைகளா நானும் பால ரூபத்துல இவாளோட டெய்லி விளையாடிட்டு இருக்கேன். அதனாலதான் விளையாட போகும்போது இவாளோட நான் வரேன். கோவில் கட்டணுன்னே இந்த கோவில்ல உட்காந்து இவாளுக்கு நான் அனுகிரகம் பண்றேன். திரும்பி வரும்போது அவ மட்டும் திரும்பி வரா அப்படின்னு சொல்லி சுவாமி தன்னுடைய சாநித்தியத்தை உணர்த்தினாராம். இப்படி குழந்தைகளுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு சுவாமி வந்து அமர்ந்த இடம் தான் குட்டூர் பாலசாஸ்தா கஷேத்திரம். குழந்தைகளுடைய பக்திக்காக சுவாமி வந்து அமர்ந்த இடத்துல பின்னால ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டு அந்த இடத்துல சுவாமி சாநித்தியம் கொண்டிருக்க. 108 சாஸ்தாலயங்கள்ல அதுவும் ஒன்னா இருக்கு. கேரளத்துல குழந்தைகளை குட்டிகள்னு சொல்றது வழக்கம். அந்த குட்டிகளான குழந்தைகளுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு சுவாமி வந்து உட்கார்ந்ததுனால இந்த ஊருக்கு குட்டூர் அப்படின்னே பேர் வந்துருச்சு. குழந்தை ரூபத்தில் இருக்கிற சுவாமி பாலசாஸ்தாவா காட்சி கொடுக்கிறார். ஐயனின் ஆலய தரிசனம் குட்டூர் பாலசாஸ்தா நமக்கு எல்லா நன்மைகளையும் அருளட்டும். சுவாமியே சரணமையப்பா. Visit us at www.bhakticard.com for all your divine needs.